என்னத்த சொல்ல? எப்படி இருக்காங்க? பார்த்த வரைக்கும் எப்படி இருக்கு? உங்க விருப்பம் என்ன இருக்கோ அத சொல்லுங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. ஒன்றும் என்ன பிரச்சனை பிடிச்சிருக்குண்ணா? போன இதோட இந்த வாட்டி என்ன பெஸ்ட்டா பண்ணிருக்காங்க? அவங்க இல்லை, போன ஆட்சியிலையும் பண்ணதை இந்த ஆட்சியிலையும் பண்ணுறாங்க. என்ன ஒன்று, இந்த ஆட்சியில் பண்ணுறது எல்லாமே இந்த சோசியல் மீடியா வெளியே கொண்டு வந்து நல்லா ப்ரொவலம் பண்ணுறாங்க. அது போன ஆட்சியில் அது வந்து பண்ணலை. அதனால் வந்து மோஸ்ட்லி யாருக்கும் தெரில. இந்த சிங்கப்பெண் இதெல்லாம் வந்து போன ஆட்சியில் இருந்தது தான். ஆனால் வந்து அது வந்து இதில் இருந்துச்சு, வேறு பேட்டர்னில் இருந்துச்சு. இந்த வந்து சோசியல் மீடியாவில் எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாக பேசுகிறதுனால நல்ல பப்ளிக் வெளியே தெரியுது. வேற ஒன்று என்னத்த சொல்ல? எப்படி இருக்காங்க? பார்த்த வரைக்கும் எப்படி இருக்கு? உங்க விருப்பம் என்ன இருக்கோ அத சொல்லுங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. ஒன்றும் என்ன பிரச்சனை பிடிச்சிருக்குண்ணா? போன இதோட இந்த வாட்டி என்ன பெஸ்ட்டா பண்ணிருக்காங்க? அவங்க இல்லை, போன ஆட்சியிலையும் பண்ணதை இந்த ஆட்சியிலையும் பண்ணுறாங்க. என்ன ஒன்று, இந்த ஆட்சியில் பண்ணுறது எல்லாமே இந்த சோசியல் மீடியா வெளியே கொண்டு வந்து நல்லா ப்ரொவலம் பண்ணுறாங்க. அது போன ஆட்சியில் அது வந்து பண்ணலை. அதனால் வந்து மோஸ்ட்லி யாருக்கும் தெரில. இந்த சிங்கப்பெண் இதெல்லாம் வந்து போன ஆட்சியில் இருந்தது தான். ஆனால் வந்து அது வந்து இதில் இருந்துச்சு, வேறு பேட்டர்னில் இருந்துச்சு. இந்த வந்து சோசியல் மீடியாவில் எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாக பேசுகிறதுனால நல்ல பப்ளிக் வெளியே தெரியுது. வேற ஒன்று நம்ம வந்து அரசியல் முடிவு பண்ணிடுறோன்ற ஏன்னா பவன் கல்யாண் போன்றவர்கள்லாம் போஸ்ட் ஹாலோகிராம் இருந்துச்சுனாலே போதும், தமிழ்நாட்டில் சிஎம் ஆயிடலான்ற அளவுக்கு ஏளனமா பேசுறாங்க. அந்த மாதிரி நம்ம சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அது எப்படி பார்க்கணும்? கொஞ்சம் பரிதாபம் தான். சும்மா ஆனால் நடிகர் மேக்சிமம் இப்போ நடிகர்னு சொல்ல போனால் விஜயை தவிர்த்து வேறு யார் வந்தாலும் இந்த அளவுக்கு நின்றுக்க முடியாது. ஏன்னா விஜய் வந்து அந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் வச்சிருக்காரு. இவர் விஜயை வளர்த்து விட்டது வந்து பார்த்தீங்கன்னா தமிழிசை. அவங்க இந்த மாதிரி சின்ன ஆளுங்க தான் வளர்த்து விட்டது. இவங்க தான் இவங்க தான் வளர்த்து விட்டு இன்னைக்கு பெரிய ஆளாக்கி விட்டுருக்காங்க. மித்தபடி அவரோட உழைப்புன்னு இருந்தாலும் அந்த பின்னாடி உடலும், ஆமாம், பின்னாடி இவங்களோட உழைப்புங்கிறது ரொம்பவே இருக்கு. இவங்க இல்லாமல் அவர் இல்லை. இவங்கெல்லாம் பின்னாடி இருந்து மறைமுகமாக அவங்களுக்கே தெரியாம வேலை பார்த்து இவர் வளர்த்துருக்காங்க. உண்மை அப்படித்தான். இது சாட்சினே சொல்றாங்க. பொம்மை முதல்வர்னு சொல்றாங்க. பேசவே மாட்டேங்கிறாரு, பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறாரு. விவசாய கடன் தள்ளுபடி இல்ல, அவர் எப்படி பேசினாலும் ஏதாவது ஒரு ஆப் அடிச்சிடறாங்கன்னு சொல்லி அதுக்கு பயந்துகிட்டே பேச மாட்டேங்கிறாரு. எல்லாரும் தான் அடிக்கிறது. இப்ப நீங்க ஸ்டாலின் அடி வாங்க தடியா, உதயநிதி அடி வாங்க தடியா, சீமான் அடி வாங்க தடியா, எல்லாரும் அடி வாங்கி தானே இருக்காங்க. அதை ட்ரோல் பண்ணதான் செய்வாங்க. ஆனா நம்ம பேசணும், நமக்காக பேசணும். அவர் கண்டிப்பா பேசணும். பட் இவர் வந்து பேசுகிறோட செயலில் பண்ணலான்னு பார்க்குறாரு போல இருக்கு. எனக்கு எப்படிங்கிறது தெரில. பண்ணுறாரு, அவ்வளோதான்.